நட்சத்திர ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போனால் போகட்டும், இருக்கிற சனம் போயிட்டு ஆற வச்சு கூட்டாலான்னு அப்படி இல்லன்னா நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். மாடு மாடு ஒண்ணு சேர்ந்தா மனசு மனசு ஒண்ணு சேர்ந்தா அப்படி இல்லன்னா மனசு மனசு ஒண்ணு சேர்ந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இருந்துக்கலாம். சரி ஐயா, அப்படியாக இருந்தாலும் இது சீரான சிங்கார பொன்மேடையில் இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள நாடகத்தின் பெயர் என்ன? ஆகாயவாணி. ஆயா போட்ட சாமி அதாவது இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள நாடகத்தின் பெயர் என்ன தெரியுமா? என்ன சாமி? ஆகாயவாணி. ஆயா போட்ட சாணி போட்டுக்கிட்டு அள்ளி கொட்டிட்டு போயிரு. நீ தானே சொன்ன. அப்படியாக இருந்தாலும் நாங்கள் வேடமிட்டு வெளியே வந்தவுடன் 20 ரூபாய் 10 ரூபாய் 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக இருந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் சன்னதி கோபுரம் எப்படி வருடா வருடம் ஓங்கி வளர்கிறதோ அதர் போல அவர் குடும்பமும் விளங்க வேண்டும். ராமோ ஜெயம். அப்படியாக இருந்தாலும் வந்திருக்க பொழுது நாங்கள் யார்? அண்ணே, சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. இல்லை என்றால் பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. இந்த நாடகத்தில் நாங்க யாரு? நீங்க யார் மாட்டீங்க? யாரு? நாங்க யாரு விட்டு பாப்பா? யாரு விட்டு பாப்பா? எம்பால உட்காந்து கல்யாணி யாரும் விட்டா பாப்பி அவங்க பாத்துக்க. அண்ணே, ஜோதி மதி அம்மா ஜோதி மலரடிந்தே
தேங்காய் சுடுவாங்க. நீ என்ன சுடுவ? அவங்க அக்கா போட்டுக்கிறேன். அப்படியா அண்ணா? அப்படியாக இருந்தாலும் அந்த ரங்கம் ஆதரவற்ற சுந்தர வடிவம் உள்ள மற்ற வெளியழகி உச்சமில்லாத ரூபி 1000 மின்னலிலே ஜோதி மின்னலை போல வாழ பருவமுள்ள சோழ குயில போல அண்ணன் நடை நடந்து என் பின்ன சடை குலுங்க. என்னுடைய பெயரோ பாமா என்னும் மாதிரி. பாமா? ஆமா. உங்களோட பேருமா? என் பேரு சொல்லட்டுமா? அண்ணா பண்ணக்கூடாது. அஜித் கோயில் பூசாரி கங்கணம் கட்டிக்கிறேன். பரவாயில்ல, நான் அவுத்து தூக்கி போட்டு ஐயப்ப கோயிலுக்கு எந்த ஊர்ல கங்கணம் கட்டினாங்க? ஐயப்ப கோயிலுக்கு இல்லையா? ஐயப்ப கோயிலுக்கு மாலை மனுஷங்களும் மாலை போடுவாங்க. சரி, கங்கணம் கட்டிவிட்டு நாளைக்கு போய் குண்டாங்களான்னு காளி கோயில் எங்க சந்திர போடுறேன் நாளைக்கு. அது அப்படித்தான். அண்ணா இரடே பேரும் அண்ணன் வாழை பருவம் இல்ல சோழ போல அண்ணன் நடந்து பின்ன தடை குழுங்க. அந்த சடை இன்னமா கிழங்கு குளிக்குது. நானு ருக்குமணினா ருக்குமணி. நீ 10 மணி, நீ 10 மணியா? நான் பாமா. நீ பாமா, ஆமா. நீ ருக்மணி. ஆமா. அப்படின்றாலும் இந்த பாமா ருக்மணியே நீண்ட எடுத்தாங்களா தாய் தந்தை. அண்ணா அண்ணே அண்ணா அப்படியாக இருந்தாலும் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? அண்ணா உன்னை போல் நாங்கள் ஒரு மானிட பிண்டமா இல்ல தெய்வ பிண்டமா? என்ன பண்றோம்? நாங்க எப்படி பிறந்தோம்? எதுல பிறந்தோம்? எதுல எதுல பிறந்தோம்? நீ எதுல பிறந்த? நீ எதுல பிறந்த? நீ எதுல பிறந்த? எங்க அம்மா சந்து விட்டா, எங்க அப்பா விந்து விட்டான், நான் ஒல்லியாக வந்து விட்டேன். எப்படி வந்த? கிழிச்சு விடுத்தான். அண்ணா அப்படியாக இருந்தாலும் உன்னை போல ஒரு அப்பா ஏழுக்கு நாங்க பிறந்தோமா? உன்னை கண்டவனுக்கு பிறந்தியா? அப்படி இல்லன்னா 33 தேவர்கள் ஒருபுறமாகவும் அசுராதி அசுரர்கள் மறுபுறமாகவும் மஞ்சரகிரி மலையை மத்தாகவும் சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசேஷன் என சொல்லக்கூடிய ஒரு நாகப்பாம்பை அணைக்கயிறாக பூட்டி தேவர்கள் அனைவருமே சேர்ந்து தேவ அமிர்தம் கலைந்தார்கள். தேவ அமிர்தத்தில் 1,80,000 சப்த கன்னிமார்கள் நாங்கள் பிறந்தோம். ஆமாண்ணா
நாங்க சப்த கன்னிமார்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கோ தக்க 16 வயது பருவமங்கையான பிறகு அண்ணா ஐயோ எங்களுக்கோ அண்ணா ஏய்யா ஐயோ அண்ணா கல்காம தான் உங்களை வச்சுட்டு வாங்கடா பிள்ளைக்கு மொத்தம் உள்ள போட்டு அண்ணா என்ன ஆயி போச்சு எங்களுக்கு ஆயி போச்சு அதுலயும் கொஞ்சம் தொடச்சிக்கலாம் எங்க பாருங்க என்னமோ காக்கூட தண்ணி தாக்குது 2 பேரும் அஜிச்சு பண்ணி பாதி கழுவிக்காங்க உன்னை ஏன்டா விளக்க மாத்திர அடிக்க மாட்டேன் நீ தானே புண்டை ஆவி போச்சு நீங்க ஆவி போச்சு பீ போச்சு அக்க போற புண்டை இந்த தண்ணி பத்தாதா அண்ணா அண்ணா அது இல்லண்ணா எங்களுக்கோ கண்ணால ஆயி போச்சு நல்லா டாக்டரா போய் பாரு ஆட்டியம் பட்டி போய் ஊமு குதி டாக்டர் மாத்திட்டானா ஒண்ணுமில்ல ஒரு வார்த்தை அண்ணா அது இல்லண்ணா கல்யாணம் ஆயிருச்சு அண்ணா நாங்க வயசுக்கு வந்துட்டோம்னா யார கேட்டு வந்தீங்க யாரு கேட்கணும் என்னை கேட்டு இருக்கணும் நீ வந்தியா இல்லையா நீயே நான் வயசுக்கு என்னைக்கு இந்த மாதிரி வரப்போறேன் வயசுக்கு நான் வந்துதான் 3 முடிச்சோட ஓட்டல கிடக்குது அண்ணா தேவடி ஓட்ட போய் பள்ளிக்கூடமே போக மாட்டேன் நாடுன்னு போய் அங்க அம்மாவை தொட்டா கீச்சு மூக்கி கஷ்டம் நாளை பொங்கனாபுரத்துல போய் பொங்க பறந்து வாங்கி அவனுக்கு அடிச்சு விட்டுருவோம் அண்ணா அண்ணா எங்க முன்னாடி உலக்கையே போட்டாங்க யோசாமி தாண்ட முடியலையா ஆனா நாங்க வீட்டுக்கு தூரம் ஆயிட்டோம்னா இங்க இருந்து நான் ஒரு 40 கிலோமீட்டர் போயிருக்கியா வயசுக்கு வந்துட்டேன்னா அப்படின்னா 60 வயசா 90 வயசா இல்லண்ணா அண்ணா இவங்கிட்ட எப்படி ஐயா சொல்றது வாயிலத்தான் போச்சு நீ சொல்லு இதுல போய் ஒரு ஆம்பளை கிட்ட சொல்ல முடியுமா நான் நீ இல்லையா ஆம்பளை இல்லையா பாவி அடியே இவ்வளவு எப்படி மாதிரி ஒரு பொம்பளை தானே இருக்குது எப்படா இருத்தே வாங்கடி நாங்களும் அப்படி என்னயா அண்ணா அப்படி இல்ல உங்க ஆயா வயசுக்கு வந்தாளா இல்லையா உங்க ஆயா உங்க ஆயா 90 வயசாவது இன்னும் வந்த பாட்டக்காங்க வயசுக்கே வரலையா நிச்சயம் தெரியல அரப்பு காலத்துக்கு உள்ள போட்டாங்களா தெரியல ஆனா அப்படி இல்லன்னா நல்லா விளக்கமா சொல்றேன் விளக்கமா ஆமா நல்லா தாலி கட்டுவாங்கல்ல தாலி தெரியுமா தெரியலையே என்னது இது தாலி அதுதான் தாலி உங்க ஆயா கட்டினாங்களா இல்லையா எப்படியா தாலி தாய உனக்கு கட்டாது உங்க ஆயாக்கு உங்க ஆயா புருஷனுக்கு பாட்டம் கட்டினானா இல்லையா ஐயா ஒரு இடி இடிச்சு அங்க ஆயாங்க பாட்டு குடும்பமே செத்து போயிட்டு ஐயோ அண்ணா சரி போயிட்டு போகுது விவரமா சொல்லுடி என்னாடி சொல்லி தொலைங்கடி அண்ணா வயசுக்கு வந்துட்டா என்ன ஆயி என்னாடி அது வயசுக்கு வந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆமா கண்டி தொலைங்க கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் அப்புறம் என்ன ஒரு வீட்டுக்குள்ள விடுவாங்க ஆமா எங்களை மாலையிட்டு வேலை விட்டு வராரு தெரியுமா மாலையிட்டு 108க்கு போடு போடுங்க ஐயோ ஆவர் நாள் ஆயிட்டு போகுது இந்த மாலம் இந்த சல்தாபுரத்துல பச்சால மிச்சம் விக்கிறா பாரு அவளை முட்டை ஏன்னா இப்ப என்ன பண்ணுனீங்க பைத்தியம் முடிச்சுக்கிட்டு எதனால ஆயி பார்த்து சொன்னால அவ என்ன சொன்னா நாளைக்கு வேலை விட்டு சேரு ஆமா எங்களை மாதிரி கணவர் வேலை விட முடியுமா சொல்லட்டுமாண்ணா உங்களுக்கு கடையில் ஆயிடுச்சுங்களா ஆமா நாங்க யாரையும் நாளை விட்டோம் எப்படி வேலை விட்டோம் சொல்லட்டுமா